தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கேரளாவில் இருக்கணும்னு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ண வந்தோம். ஆனால் இங்கிருந்தும் தொடர்ந்து அமெரிக்கா வெர்சஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட்டில் அப்டேட்ஸ் என்னது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறது மிக முக்கியமான விஷயங்கள். நிறைய செய்தி ஊடகங்களை நீங்கள் பார்க்காத விஷயங்கள் சொல்லலாம். நிறைய பேர் சொல்கிறாங்களே அமெரிக்கா தான் ஈரானை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அதில் உண்மை கிடையாது. ஈரான் அமெரிக்காவை என்னென்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ஈரான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அந்த பகுதி வழியாக இனிமேல் எந்த கப்பலும் போக முடியாது. அப்படி மீறி யாராவது போக ட்ரை பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த கப்பல் கதையை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி சில ஆயில் டேங்கர்ஸ் அந்த பக்கமாக ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இந்த ஈரானோட நேவி என்ன பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட 10 ஆயில் டேங்கர்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ நடந்திருக்க விஷயம் இல்லை, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன திரும்ப சொல்கிறாரு, அந்த பக்கமாக கப்பல்லாம் போயிட்டு வரணும் அவ்வளோதானே, சரி நான் ஒன்று பண்ணுறேன், எங்களோட நேவி இருக்குல்ல அவங்க இனிமேல் அந்த பக்கமாக போயிட்டு வர்ற கப்பல்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. ஏற்கனவே அங்கே பிரச்சனை அதிகம். இது 10வது அமெரிக்க நேவி வேறு அங்கே போய்ட்டு ஃபுல்லாக இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட போகிறதா அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. இது ஈரானை இன்னும் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்ருக்கு. நாங்கள் இவ்வளோ சொல்லியும் டார்கெட் பண்ணியும் அமெரிக்கா இது போலாம் பண்ணுதானே அவங்க கடுப்பாக இருக்காங்க. எஸ்கார்ட் பண்ணுற வேலை இருக்குல்ல, அது இப்போ ஹார்மஸ் பகுதியில் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு 4 கப்பல்களை அமெரிக்கா காப்பாற்றுதுன்னு வைங்க, ஒரு 10ல் மிச்சம் 6 கப்பல்கள் மேலே மிசைல்ஸ் வந்து அடிச்சதுனாக்கா யார் ரெஸ்பான்சிபிள்? அங்கேயே உயிரிழப்புகள் ஏற்படல. ட்ரம்ப்போட பிஹேவியரை பார்க்குறப்ப இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்கு போராடுற மாதிரிலாம் தெரியல. இன்னும் பயங்கரமாக பெருசாகிட்டு போராடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட நேவி இருக்குல்ல, அவங்க ஈரானோட நேவியை ஒரு வழி ஆக்கியிருக்காங்க. அதுவும் உண்மை தான். நான் ப்ரோ இன்ட்ரோ வேறு மாதிரி கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, பொறுங்க மக்களே, ஒரு சில காட்சிகளை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கான்டென்ட்டில் 90% ஈரானோட அடியை தான் பார்க்க போகிறீங்க. இந்த அமெரிக்காவோட நேவி ஈரான் நேவியில் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குல்ல, அந்த காட்சியை பாருங்களேன். ஏற்கனவே அமெரிக்கா ஆகா ஓகோன்னு சொல்லும், நாங்கள் தான் இன்னும். இது பத்தாதுன்னு இப்போ எடிட்டிங்கில் வேறு ஜாலத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மோஸ்ட் லேத்தல் மிலிட்ரி ஆன் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஹவுஸை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் அமெரிக்காவோட பலம் இது அது பார்த்தீங்கன்னா ஈரானில் என்னென்ன பண்ணியிருக்கா அது இதுன்னு பயங்கரமாக எல்லா விஷயங்களையும் காட்சிப்படுத்துகிறோன்னு ஒரு எடிட்டை பண்ணி போட்டிருக்காங்க. ஒயிட் ஹவுஸ் எடிட் பண்ணியிருக்கிறது அந்த வீடியோ பார்த்துருங்க. என்ன ப்ரோ, ஈரான் பாவம் ப்ரோ. ஏற்கனவே அமெரிக்கா இது பார்த்தா பல நாடுகள் வேறு ஈரானுக்கு எதிராக நிற்குது. இப்படிலாம் போட்டு ஈரானை துவச்சிட்டு இருக்காங்கன்னு எல்லோரும் அந்த வீடியோஸை பார்த்து சிம்பதி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்களே, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்க போகிறதெல்லாம் ஈரான் அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய தலைவலி கொடுத்துட்ருக்குன்றத வீடியோ எவிடன்ஸோடய ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ரைட்டு. IRGC அவங்க என்ன சொன்னாங்க, எங்களோட நேவி மிசைல் ஆப்ரேஷன் இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜிக் அசெட் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணிச்சு. இதில் எங்கள் நாட்டில் இருந்து 600 கிலோமீட்டர் தள்ளி கூட நாங்கள் டார்கெட்ஸை செட் பண்ணி அடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. அதுவும் எங்கே, இந்தியன் ஓஷன் இருக்குல்ல, அது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குங்க இந்த விவகாரம். நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தது இந்தியன் ஓஷன் பக்கம்லாம் பெருசாக வரமாட்டாங்கன்னு நினச்சிங்க, அங்கேயே வந்தாச்சு இஷ்யூ. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த அமெரிக்கன் டெஸ்ட்ராயர் இருக்குல்ல, அதான் அமெரிக்காவோட இந்த USS ஏப்ரஹாம் லிங்கன், அப்புறம் USS இந்த ஃபோர்டு ஜெரால்ட் ஃபோர்டு, இது போல் சில போர்க்கப்பல் தொகுப்பு இருக்குது பாருங்க. அதில் டெஸ்ட்ராயர்ஸும் இருக்கும், அதுவும் போர்க்கப்பல்கள் தான். அதில் ஒரு முக்கியமான டெஸ்ட்ராயர் அமெரிக்கன் டெஸ்ட்ராயர் ஒன்றுத்தை ஈரான் அடிச்சிருக்கு. இப்போ அடிச்சிருக்கு. இது எப்போ அடிச்சிருக்காங்களாமா, இந்த ரீஃபில் பண்ணுற ப்ராசஸ் நடக்கும் பார்த்தீங்களா, அது நடக்கும்போது ஈரான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்களாம். ஈரானோட குவாட்ரிட் 380 அண்ட் தாரிக் இந்த 2 வகையான மிசைல்ஸை வச்சு தான் அந்த டெஸ்ட்ராயரை ஒரு வழி ஆக்கியிருக்காங்களாம். இதை IRGC இப்போ கிளைம் பண்ணியிருக்கு. ப்ரோ IRGC சொன்னால் நம்ம வழி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா சொன்னால் மட்டும் எல்லாத்தையும் நம்பலாமா ஈஸியாக? அவங்க சொல்கிறத நம்புகிறோம்னாக்கா இவங்க சொல்கிறத நம்புறதுல ஒன்றும் தப்பு இல்லையே.
இவங்களும் சும்மா சொல்லலைங்க, ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எவிடன்ஸாக வெளியிட்ட வண்ணமே இருக்காங்க. ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக நேவி பேஸ் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஐஆர்ஜிசி எப்படி நம்ம கிளைம் பண்ணுறாங்க, தி சக்ஸஸ்ஃபுல் பவர்ஃபுல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரைக்கை. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வாங்க, இந்த ஈரான் என்ன பண்ணியிருக்கு, எங்களோட ஏர் டிஃபென்ஸை மட்டும் தான் நீங்கள் அடிப்பீங்களா என்ன, நாங்கள் உங்களது மேலே கை வைப்போம், அதுலேயும் ரேடார் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதை அடிப்போன்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சிருக்காங்க. இப்போது கத்தாரில் இருக்கிற அமெரிக்காவோட ரேடார் இந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, தி பிக்கஸ்ட்னு சொல்லலாம். இதோட வோர்த் எவ்வளோ தெரியுமா, $1 பில்லியன். அவ்வளோ வோர்த்துக்குண்டா இந்த ரேடார் தான் ஈரான் அடிச்சு காலி பண்ணியிருக்கான் எங்கே, கத்தாரில் வச்சு. ஆக்சுவலாக இந்த ஒரு ரேடாரோட ஹைலி கேப்பபிலிட்டி என்ன தெரியுமா, 5000 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு கொண்டது. அது வரைக்கும் எந்த ஒரு த்ரெட்டாக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும், டிடெக்ட் பண்ணக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த ரேடாரையே ஈரான் அடித்து முடிச்சிருக்கான் கதையை. அது சார்ந்த ஃபோட்டோஸும் சேட்டலைட் ஃபோட்டோஸும் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவோட இந்த F-15 ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல, இதை ஈரான் திரும்ப ஒரு முறை சுட்டு வீழ்த்தியிருக்கு. ஏற்கனவே ஒரு முறை F-15க்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ இது பார்த்தாலும் இதுவாக நடந்திருக்கு. சுட்டு வீழ்த்திருக்குன்னா என்ன ப்ரோ, இந்த ஈரானோட ஜெட்டு எதனா போய்ட்டு சுட்டு வீழ்த்திச்சான்னு கேட்டிங்கன்னா ஜெட்டு கிடையாது. இந்த ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் இருக்குல்ல, அதை ட்ரம்ப் இப்போ இருக்க ஊச்சிட்டு இருக்காரு பாருங்க, நாங்கள் ஈரானோட ஏர் டிஃபென்ஸை ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம் அதுன்னு சொல்லிட்டு. காலி ஆகலை முழுசாக, அதுதான் இங்கே லிட்டரலாக தெரியுது. ஏன்னா ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் F-15 வரைக்கும் அந்த ஜெட்டு வரைக்கும் பதம் பார்த்து வச்சுருக்கு. இந்த ஈரானோட ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு பக்கம் ஈரானோட மிசைல்ஸு ருத்ரதாண்டவம், இன்னொரு பக்கம் ஈரானோட ட்ரோன்ஸும் அது பங்கு ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்க எம்பசி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேடி தேடி ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க முதல்ல சொன்னது ஈரானு யூஎஸ் பேஸஸை மட்டும் டார்கெட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஆனால் ஈரானும் இஸ்ரேலும் அவங்களோட அடியை ஈரான் சார்ந்து ரொம்ப பெருசாக அடிக்கவே சுப்ரீம் லீடரை போட்டு தள்ளவே இப்போ ஈரான் ட்ரிகராக என்ன பண்ணிகிட்ருக்கு, யூஎஸ் எம்பசி எங்கே இருக்கும் அங்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஈரானுக்கு அருகில் இருக்க நாடுகளில் இருக்கிற யூஎஸ் எம்பசிஸை அடிக்கிறாங்கனாக்கா, யூஎஸ் எம்பசிஸ் மேக்ஸிமம் பார்டர்லையாக இருக்கும், இல்லை மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க பகுதியில் நிறையவே இருக்கும். அப்பேற்பட்ட இடங்களில் குண்டு வந்து விழுதுன்னா உங்களுக்கே புரியும் அங்கே எவ்வளோ மக்கள் உயிரிழப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஊரில் கூட எம்பசி இருக்குல்ல, யூஎஸ் எம்பசி தான். அப்பேற்பட்ட அந்த இடத்துல ஏதாவது த்ரெட்டு வந்து விழுதுன்னா எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படும், இது அப்படியே கற்பனை பண்ணுங்கள். இதுதான் கிட்டத்தட்ட அங்கே நடந்துகிட்ருக்கு. துபாயில் இருக்கிற யூஎஸ் எம்பசியை இந்த ஈரானோட ட்ரோன்ஸ் ஒரு வழி ஆக்கியிருக்குங்க. சரி, ஏதோ அயர்ந்த நேரம் பார்த்து அடிச்சிட்டு இருப்பாங்க. துபாயில் இது போல் அடிக்கிறது வாடிக்கை தானே, ஏன்னா துபாயில் ஏற்கனவே ஈரான் ஒரு வழி ஆக்கியிருக்கு. அங்கே எம்பசி அடிக்கிறது பெரிய விஷயமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, ஈராக் என்ன சொல்லுவீங்க, ஈராக்கோட எர்பிலில் இருக்க அமெரிக்க பேஸு, இங்கேயும் ஈரானோட ட்ரோன்ஸ் ஒரு வழி ஆக்கி வச்சிருக்கு. யூஎஸ் எம்பசியை மட்டும் இல்லைங்க, CIA இதோட பேஸ் ஒன்று சவுதி அரேபியாவில் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஈரானோட ட்ரோன்ஸ் ரீச் பண்ணியிருக்கு, அது வரைக்கும் போய் ஹிட் பண்ணியிருக்கு. ஆனால் சவுதியை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் வந்து 9க்கும் மேற்பட்ட ஈரான் ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியாகிற அதே நேரம் சவுதியில் இருக்க அமெரிக்க பேஸையும் இந்த ஈரானோட ட்ரோன்ஸ் தாக்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப கட்ஸ் வேணுங்க, ஏன்னா அவங்க அடிக்கிறது சாதாரண ஆளே இல்லை, அமெரிக்கன்ஸ். ஏன்னா ஒருத்தருக்கு பிரச்சனைனால அமெரிக்கா அப்படி குதிக்கும். ஆனால் அமெரிக்காவோட எம்பசி அமெரிக்காவோட பேசஸ் வரைக்கும் தேடி தேடி அடிக்கிறாங்கன்னா இது ஈரானை தாண்டி வேறு எந்த நாடு பண்ண முடியுமோ தெரில. நான் இதில் 2 தரப்பையும் நியாயப்படுத்தல மக்களே, நடந்துட்டு இருக்க விஷயம் நான் அப்படியே கொடுக்குறேன், நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இந்த ஈரான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா மேலே நம்ம இவ்வளோ கோவத்தில் இருக்கோம்னாக்கா இன்னும் சும்மா விடுவோமான்ற மாதிரி இஸ்ரேலை ஒரு வழி ஆக்கியிருக்காங்க. அதுவும் இஸ்ரேலோட டெல்லோவிவ் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் ஈரானோட ட்ரோன்ஸு, ஈரானோட மிக முக்கியமான மிசைல்ஸு விழுந்த வண்ணமே இருக்குது. காசா, அதாவது காசா காட்சிகளை நம்ம யாருமே மறக்க முடியாது. அழகாக இருந்த காசாவை பற்றி நான் சொல்லலை, போர் நடத்தி ஃபுல்லாக அலங்கோலமாக மாற்றி வச்சுருக்காங்க, எங்கே பார்த்தோன்னா கட்டட இடிபாடுகளாக இருக்குது. அந்த புதிய காசாவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் டெல்லோவிவை பார்த்தீங்கன்னா காசா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இது என்னப்பா புதுசாக காசா மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க டெல்லோவிவில் ஈரான். זה כיפות ברזל לעבר שברים. וואי. וואי וואי וואי. איזה תפיסה יש לי, חבל לך על הזמן. בטח, מטורף. איזה תפיסה יש לי, חבל לך על הזמן. עשת את זה? בטח, מטורף. אתם רואים את העשן שם מעל נמל חיפה? משהו בוער שם. אוי, טילי פרסוני! אלוהים! מה קורה שם? כל המפרץ פיצוץ אחד גדול! תסגרי את החלון מהר!
இந்த ஈரான் எந்தெந்த பகுதிகளில் அடித்தாங்க இந்த நாடுகள் சார்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இஸ்ரேலு, சைப்ரஸ், ஜோர்டன், ஈராக்கு, குவைத்து, பஹ்ரைன், சவுதி, கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஒமான். இது இல்லாமல் இந்த பிரச்சனைகளுக்கே ட்ரிகர் பண்ணி விட்ட அமெரிக்காவோட நட்பு நாடுகள் வேறு ஒன்று ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருக்குது. ஈரானுக்கு எதிராக நாங்களும் சண்டை போடுவோம் அதுன்னு சொல்லிட்டு. இப்படி ஒரே ஒரு நாடு ஈரானு, அதுக்கு எதிராக வேர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 15 நாடுகள் கிட்ட வருது. ஈரானை நாங்கள் சும்மா விட மாட்டோம், அடித்து காலி பண்ணோம் அதுன்னு இவ்வளோ நாடுகள் சூழ்ந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கு. ஈரானோட கதி என்ன ப்ரோ அப்படின்னு ஒரு சிலருக்கு இப்போ தோணலாம். ஈரானோட கதி அதுக்கு மேலே இருக்க ரஷ்யா இன்னும் சில நாடுகள் கையில் தான் இருக்குது. ஆனால் அவங்க டைரெக்டாக போர்க்களம் வர்றது ரொம்ப 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 கஷ்டங்க. ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். டொனால்ட் ட்ரம்ப்பும் புட்டினும் சந்திச்சாங்களே, அப்போ அவங்க பல விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் டொனால்ட் ட்ரம்ப் என்னத்தை சொல்லியிருப்பார் புட்டின் கிட்ட, இது போல் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் என்னாலும் பண்ணிக்கங்க, நாங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கோம், ஆனால் நாங்கள் இதுக்கப்புறம் எதனா பண்ணால் பார்த்துங்க, நீங்கள் உள்ளே வராதிங்கன்னு மேபி டீலை கூட போட்டிருக்கலாம். அதனால என்னவோ வெனிசுவேலா அதிபரை தூக்கினப்போ கூட ரஷ்ய படை வரல. இப்போ ஈரான் கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை போயும் கூட ரஷ்ய படை உள்ளே வரவே இல்லை. கேட்டால் அவங்களை ஏறணும் இன்னொரு வார் இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னும் சில காரணங்களை அடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா ரஷ்யா பேட்டில் ஃபீல்டுக்கே வரப்போகிறது கிடையாது. ஆனால் அவங்க ஆயுதங்களை விற்றுருக்க நிறைய நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகள் மட்டும் அடிச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கு. உலக அரசியல் இதோட சிம்பிளாக சொல்ல முடியாது மக்களே, புரிஞ்சுங்க நீங்கள். இந்த அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு, ஈரானோட அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், ஆக்சுவலாக ஈரான் எப்படி இருக்கணும், சுப்ரீம் லீடர் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுற முக்கியமான நிபுணர்களை கொண்ட ஒரு குழு. அது அவங்க அமர்ந்திருக்க ஒரு அசம்பிளி. அந்த அசம்பிளியை டார்கெட் பண்ணியிருக்க அமெரிக்கா. எதுக்கு அப்புறம் இருக்கிற இடங்களை விட்டு அங்கே போய் அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் லீடரை கொண்டுட்டாங்களே, இதுக்கப்புறம் புதிய சுப்ரீம் லீடர் தேர்வு பண்ணப்பட்டதாக இருந்தால் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் தேர்வு பண்ணுவாங்க. அப்போ இருப்பேன் ஆட்சி கதையை முடிச்சிட்டாக்கா. அங்கே தேர்வு பண்ணுற எக்ஸ்பர்ட்ஸை தேர்வு பண்ண ஒரு சில விஷயங்கள் நடக்கணும். ஸோ எந்தளவுக்கு ப்ராசஸ் இழுத்துட்டு போகும் புரியுதா? ஸோ அங்கே அடிச்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி இப்போ வெளியே இருக்க தகவல் என்ன தெரியுமா, சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்ட சுப்ரீம் லீடர் அவர்களோட மகனான சயீத் மொஜ்டபா ஹொசைனி கமேனி, இவர் தான் ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடர்னு தகவல்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை மொஜ்டபா பற்றி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, அவருக்கு இப்போ வயசு ஒரு 55 ஆகுது. இவர் பிறந்தது 1969 செப்டம்பர் 8 அன்றைக்கி பிறந்தாப்புல. இந்த சுப்ரீம் லீடர் ஆஃபீஸில், அது கமேனி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்கிறேன், முன்னாள் சுப்ரீம் லீடர், அவர் ஆஃபீஸில் அவருக்கு பிற்பாடு ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக இருந்தது மொஜ்டபா தான். அந்தளவுக்கு வாய்ஸ் அவருக்கு உள்ள. இவருக்கு ஒரு மனைவி 3 குழந்தைங்க இருக்காங்க. இவர் மிலிட்ரி சர்வீஸ் பண்ணவருங்க மொஜ்தபா. 1987 ஆரம்பிச்சு 2010 வரைக்கும் மிலிட்ரி சர்வீஸில் இருந்தவர். இவரோட ரேங்க் பார்த்தீங்கன்னா கமாண்டிங் ஆஃபீஸர் அந்த ரேஞ்சில் இருந்தவர். இவர் பங்கெடுத்த போர்க்களங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஈரான் ஈராக் வார் இருக்குல்ல, அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கிரீன் ரெவல்யூஷன் இதுலேயும் தன்னோட பங்களிப்பை செலுத்தியிருக்காப்புல. அப்போ ஏற்பட ஒருத்தர் தான் இப்போ ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடர் பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவுக்கு பிடிக்காத விஷயம் இதுதான். ஈரானில் சுப்ரீம் லீடர் சிஸ்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஈரான் என்ன பண்ணுது, இது எங்கள் நாடு, நாங்கள் பார்த்துக்குறோம், இங்கே சுப்ரீம் லீடர் இருப்பாங்கன்னு ஒருத்தர் போனால் ஒருத்தர்னு அடுத்தடுத்து அப்பாயின்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு மத்தியில் இந்தியா சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுற மக்கள், இந்தியர்கள் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்களே இந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்க பிளேசஸ்லாம். கிட்டத்தட்ட 58 விமானங்கள் கிளம்பி போயிருக்கு நம்ம ஆட்களை கூட்டு வரதுக்காக. அதில் வந்து ஏர் இண்டியா, இண்டிகோ, இன்னும் சில விமான சேவை நிறுவனங்கள் அவங்களோட விமானங்கள் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற நேரங்களில் விமானங்கள் வானில் பறக்கிறது வேறு, ஆனால் இந்த நேரத்தில் பறக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸுங்க. இதை தாண்டி நம்ம போய் அங்கே மக்களை கூட்டு வரோம், நம்ம மக்களை கூட்டு வரோன்றதான் பெரிய டாஸ்க்காக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ சென்னை திருமண சில பேரிட்டே கேட்டிருந்தாங்க செய்தியாளர்கள், எப்படிங்க இருந்துச்சாங்க, அந்தளவுக்கு மோசமாக இருக்கா அப்படின்ட்டு. இல்லைங்க, எங்கள் வீட்டு மேலேயே இது போலாம் ட்ரோன்ஸு மிசைல்ஸ் பறக்கிறதுலாம் பார்த்தோம், உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தோம், நல்ல வேளை சென்னை வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு பெருமூச்சு வந்திருக்குன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன அந்த சில வார்த்தைகள் தான் உங்களுக்கு தெரியுது மக்களே. ஆனால் அங்கே இருக்க மனநிலை யோசிச்சு பாருங்கள். சகோதர சகோதரிகளே, அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. உங்களை கூட்டிகிட்டு வரதுக்காக இந்திய அரசு முடிஞ்ச அளவுக்கு ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அங்கே அலர்ட்டாகவே இருங்க, அது எல்லாருக்குமே நல்லது. இந்த நேரத்தில் நம்ம இந்திய விமானப்படை இருக்குல்ல, அவங்க ஒரு ப்ரப்போசலை கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வாங்கியிருந்தோமா, இது வரைக்கும் வாங்கினது இல்லாமல் 5 புதுசாக வாங்க போகிறோம். இது சார்ந்த கிளியரன்ஸாக இப்போ நடந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியுது உலகம் எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிட்டுருக்குன்னு. நாலு பின்ன இந்தியா சார்ந்து ஏதாவது இஷ்யூ பெருசாகுதுன்னு வைங்க, நம்ம அப்போ போய்ட்டு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்க முடியும். அதனால தான் நம்ம இப்பயே ரெடியாக இருப்போம், எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு இந்த ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இந்த கான்டென்ட்டோட கன்க்ளூஷன் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த இஷ்யூ பெருசானதுக்கு இதுதான் மைய காரணமாக இருக்கலாம்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் கருதுகிறாங்க. என்னன்னாக்கா, இந்த US காமர்ஸ் செக்ரட்டரி இருக்கார்ல ஹோவர்ட் லூட்னிக்கு, அவர் பேர் சமீப காலமாக ஒரு விஷயத்தில் பெருசாக அடிப்படிச்சு கவனிச்சிங்களா? அவர் என்னென்னலாம் அதுக்கு மறுப்பு சொன்னார் கவனிச்சிங்களா? வேறு எதை பற்றியும் சொல்ல, எப்ஸ்டீன் ஃபைல்ஸு. அதாவது ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற சில பேர் எப்ஸ்டீன் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. ட்ரம்ப்பே இருந்திருக்காரு. ஸோ இவரும் நல்லா க்ளோஸாக இருந்திருக்காரு ஹோவர்டோ அப்படின்ட்டு. இவர் சம்மந்தப்பட்ட இமெயில்ஸ் எல்லாத்தையும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமாக DOJ வெளியிட்டாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்போ இவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க நீங்கள் எப்ஸ்டீன் எல்லாடிங்களாம் போயிருக்கீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹோவர்ட் என்ன தெரியுமா சொன்னாரப்போ,
ஏங்க நான் தனியாலாம் எங்கேயுமே எப்ஷன் கூட போகலங்க. எப்ஷன் கூட உட்காந்து சாப்பிட்டோம், லஞ்சோ சம்திங் ஓகேவா சாப்பிட்டோம். அப்போ நான், என்னோடய மனைவி, என் குழந்தைங்க, அப்புறம் அந்த தாத்தா பாட்டின்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க குழந்தைங்களோட இவங்க எல்லாரும் கூட்டிகிட்டு தான் போனோம் அப்படின்ட்டு அவர் சொன்னாப்புல. ஆனால் இதை அவர் ஜஸ்ட்டு ப்ரெஸ்ஸில் சொல்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக அவர் குற்றம் மற்றவர்னு முடிவு பண்ணுற மாட்டாங்களே. இப்போ என்ன தெரியுமா இருக்குது, ஐயா நீங்கள் கிளம்பி வாங்க யூஎஸ் காங்கிரஸ்க்கு வந்து உங்கள் விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு? யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி, ட்ரம்ப்போட ரைட் ஹேண்டு கிட்டத்தட்ட அவர் அப்பேற்பட்ட கூப்பிட்டுருக்காங்க. இவரும் ஒத்துக்கிட்டு இருக்காரு, வேறு வழி இல்லை, டெஸ்டிமனி சார்ந்து அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஹிலரி கிளின்டன், பில் கிளின்டன் அந்த யூஎஸ் காங்கிரஸில் போய்ட்டு என்னென்ன விஷயங்களை சொன்னாங்களோ டெஸ்டிமனியாக கொடுத்தாங்களோ இப்போ அதே வரிசையில் ஹாவர்டும் போய் பேச போகிறாரு. இவர் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக சொன்னாலும் அது ட்ரம்ப்பை எப்ஷன் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த இஷ்யூவில் ட்ரம்ப் பேர் பெருசாக அடிபட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒயிட் ஹவுஸ் பெருசாக கேர் பண்ணலான்ட்டாங்க. ஏங்க எவ்வளோ பெரிய இஷ்யூவில் எங்கள் தலைவர் இருக்கார், ஈரானை சமாளிச்சுக்கிட்டு நீங்கள் வேறு இப்போ சும்மா எப்ஷன் ஃபைல்ஸ் அதுன்னு அப்படின்னு ஒயிட் ஹவுஸ் சும்மா புறந்தள்ளிட்டு இருக்கு. ஆனால் ஹார்வர்டு எதனா போயிட்டு அங்கே வாய் விட்டார்னாக்கா கஷ்டமாக மாறிடும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினாதாக இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அறிவு பண்ணுங்கள். ட்ரம்ப் இந்த வாரம் இனிஷியேட் பண்ணார் பார்த்தீங்களா, இதுக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட தாக்கம் தான் காரணமாக இருக்குமா? ஏன்னா அமெரிக்காவோட பெரிய பெரிய தலைகள் சார்ந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் காவ் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வரிசையில் உச்சாணியில் ட்ரம்ப் வரைக்கும் போயிட்டா என்ன ஆகுன்ற பயத்தில் தலைவர் இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்காப்லையா? இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.